வெல்கம் பேக் டு ஜஸ்ட் எம்கே. இப்போ வந்து ஒரு புது ஏலியனை யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு TN2PL தமிழில் பார்த்துருப்பீங்க. TN2PLனால் அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழ்நாடு 2 பிளேயர் லீக். இந்த கேமில் DRS முதற்கொண்டு நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கேன் ஃபோனில். அதனால ஃபன் இருக்குது, கண் இருக்குது. ஓகேவா? பேட்டிங் பவுலிங் எல்லாம் செட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் நான் ஒன்றும் சொல்லலை. ஸோ DRSக்கு எல்லாம் செட் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கா, இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கா, ஸ்டாண்டு இது தெரியணும், ஸ்டெம்ப் தெரியணும். இருடா, நானே எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கேன். காய்ஸ் செட் பண்ணலாம், இருங்க, செட் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். இப்போ வந்து சாபுட்ரி போட்டு தான் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பண்ணலாம். வா, சாபுட்ரி போடலாம். வா, சாபுட்ரி போடு. சாபுட்ரி ஃபக். ஓகே, அவன் தான் ஃபஸ்ட் பேட்டிங் காரணத்தினால் பையபுல பேட் எடுத்து ரெடி ஆகிட்டார். இப்போ நான் வந்து கேமரா செட் பண்ணிடுறேன். ஸ்டெம்புக்கு கரெக்டாக இருக்கணும். கடவுளே, ஸ்டெம்புக்கு தெரியணும். ஸ்டெம்புக்கு தெரியுதா? இதுதான் தெரியணும்டா. வீடியோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் தான் வின்னாவேன்னு சொல்கிறாரு, அதே மாதிரி வின் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கமெண்ட்ரி கொடுக்குவாங்க சார் கமெண்ட்ரி கொடுக்குவாங்க. கடவுளே, கமெண்ட்ரி கொடுக்குவாங்க. ஐஸ் வைடு போட்டு தள்ளுறோம் போல இருக்கு. நோ பால். ஆமாம், நீங்களா? நீ ஆடுறதுடா. கமெண்ட்ரி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். கமெண்ட்ரி கொடுத்தா வீடியோவை பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ 1 வைடு கொடுத்துட்டேன். 1 இவனுக்கு ஒரு ரன்னு. ஓகே, கொஞ்சம் நல்லா ஆடுவான்னு நினைக்கிறேன். ஒரு வாம்பிங்காக ஒரு 10 ரன் எடுப்பான்னு நினைக்கிறேன். 1 கொஞ்ச நேரம் நான் பேசாமல் இருக்கிறது நல்லது இல்லை. பரவாயில்ல, நீ பேசுக்கல. உன்னை பற்றி நீயே பேச எனக்கு பிரச்சனை இல்லை. 6 அடிச்சேன்னா 6 அப்படின்னு கற்றணும். ஒரு ரன் எடுத்திருக்காரு. இன்னும் பிக்சர் வரலையே, பக்கா வருவாள். வந்துருச்சுங்க. எங்களுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு லேட்டாக தான் வரும். கொஞ்சம் கம்மிட்டு இருக்கீங்க. இல்லை, பிரச்சனை இல்லை. கோயம்புத்தூர்காரங்க ஈரோடு டீமுக்கு எது கலர் அது இல்லைங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றும் ஆகாது. சவுண்டு தான் வச்சா கேட்கும். சூப்பராக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கோம் கைஸ். கொஞ்சம் லைக் கொடுங்க கைஸ், ஷேர் பண்ணுங்க கைஸ். யாரோ சொன்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. எஸ், வைடே கொடுத்துட்ருக்கேன். இந்த மேட்ச் நான் முடிச்சதுக்கப்புறம் தான் கமெண்ட்ரி கொடுக்குறோம். அதனால பெருசாக எதிர்பார்க்க வேணாம். ஓகேவா? 4 நிமிஷம் தான் கமெண்ட்ரி கொடுக்க முடியுது. அதனால எனக்கு கமெண்ட்ரி கொடுக்க முடியல. நீ பேசுகிறா. கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு மாற்றம். மித்தூருக்கு பதில் ரிஷாந்த். 1 நீங்கள் 1 நீ தாண்டா இது. நீங்கள் வந்துட்டீங்க. நீதான். DRS கேட்டிருக்கேன், பட் அவுட் இல்லை. ஆமாம், நான் காலில் பட்டுச்சோன்னு நினச்சேன், படலை.
ஆமாம். இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ட்ரைபாடு வந்து வளைஞ்சு இருந்தது. அடுத்த மேட்ச்சில் வந்து ரெடி பண்ணுறோம். அடுத்த மேட்ச்லேயும் ரெடி பண்ண முடியலன்னா கடைசி மேட்ச்சில் வந்து பயங்கரமாக இருக்கும். கடைசி மேட்ச் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் முடிச்சிட்டோம். பயபோலை கண்ணெல்லாம் சமந்தரிச்சு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீ கமெண்ட் கொடுக்கல. இப்போ திரும்ப நம்ம ஆள் எதுவும் சொல்ல போகாது. டாட் பால் மேலே நம்பர் வரலன்னா டாட் பால். ஏங்க வாழை தச்சு நினைக்கிறேன். ஏங்களே ஆளை கண்ணம் மேக்கா மட்டும் தேடி போட்டிங்களா? டாட் பால் 4. எங்கள் தலைவர் 10 மேலே இருந்தாரு. நான் நினைச்சது வாழ்க்கை 10 தான். ஆனால் எடுத்தாரு 10 மேலே. இப்போ 4 அடிக்க போனேன். என்னங்க ஒன்று இப்படி மோசமாக இருக்குது. ஆனால் கடைசி மேட்ச்சில் பவுலிங் பாருங்க பரவாயில்ல போகுது. 5 மேட்ச்சு அது 5வது மேட்ச் வந்து 10வது மேட்ச்சு. ஆனால் அதுதான் இருக்கிறதுலேயே ஷார்ட்டஸ்ட் மேட்ச் அவர் கிரிக்கெட்டு. வந்து அவன் கம்மி தான் கொண்டு போதே ஒன்று பிடிக்க போகுது. காப்பி கொடுத்துருவாங்க. ஏங்களே ஒரு பாட்டு பாடிட்டு மாட்டீங்களா? நம்மகிட்ட பாடுனா காப்பி கொடுத்துருவாங்க. சரி நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்களா? நீ பேசுறா. நீ பேசுறா. ஹலோ. என்னோட வாய்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கேட்டுருக்காங்க. ஆமாம், இந்த இடத்துல கேட்கவே. Music, please don't give me 4 வச்சுட்டேன். Guys, திங் மியூசிக் எம்ப்ளாயர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவில் வந்து நான் பாட்டு பாடுறேன்னு காப்பிரைட் கொடுத்து கொடுத்துடாதீங்கன்னு சொல்லுங்கள். போடு. சிக்ஸு. Four. என்னங்க நாகிட்ட நேரம் ஒட்டிக்குன்னு. Two. ஏங்க நம்ம கமெண்ட் கொடுக்க போறாரு. என்ன காலை காட்டிட்டு போயிட்டாரு.
பாடினா கன்ஃபார்ம் காப்பரேட் பாடலாம். 4 சரிகமாவோட பாட்டு தானா? சரி பாமா பாட்டி சபுவான்னு சொல்லிட்டு ஒரு 1 திரும்ப வருதுங்க. உடனே உடனே இப்போ அவுட் ஆகுவாங்க. அவுட் ஆயிட்டு பாருங்க நம்ம KRH வரப்போறாரு. வந்தாது ஒரு ரவுண்ட் இருக்காரு. 24 ரன் எடுத்தாரு. நான் என்னத்துக்கு கிழிக்க போறேன்னு தெரியல. ஒரு ரன் எடுத்தாரு. போறாரு. ஃபர்ஸ்ட் அது இது ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுவாங்க. போடுறது சும்மா போட்டு போறாடே. போட்டாச்சு. ஒன்று வச்சிட்டாரு. நீ கொஞ்ச நேரம் இருக்கா? ஓகே கைஸ், நான் பாடிட்டே தான் இருப்பேன். அது ரிச்சினாலாம் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம், இந்த வீடியோ கேட்டு பாட்டு போறாரு. ஃபுட்பால் நோ வந்து அந்த மாதிரி ட்ரெயினுங்க நோ பால் நோபாலே அதுக்கு ஃபுட்பால் கட்டுறீங்க. பால் காட்டுறது தானே. கிரிக்கெட் பால் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டாக் அவுட் என்ன டக்கமாக ஸ்டாக் அவுட்டாக இருக்கும். ஒரு ரன்னு பின்னாடி எப்போ அவுட் ஆகுறாங்க பேர் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லிடுங்க. அவுட் ஆகி இன்னும் வாட்டி விட்டீங்க. வைடு ப்ளஸ் 4 டே பூமி என்னச்சு காப்பரேட் என்ன குத்துதே. பாடிடாத காப்பரேட் வச்சிருவோம்.
லட்சம்லாம் எவ்வளோ தைரியமாக சொன்னேன். 18 ரவுண்டில் எவ்வளோ ஆட்டிட்டேன். நான் 44 நீ 24 அப்படின்னா 24 ரன் 24 ரன். நீங்கள் 18. ஒரு நாளைக்கு எத்தனை மாதம்? அதுக்கப்புறம் 3 மேட்ச் ஜெயித்தேன். தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் நான் சிஎஸ்கே அப்படிதான் ஆடுவோம் நாங்கள். போரிடா என்னடா இருக்கு பறந்து போன 6 பப்ஜிடியே போயிடுச்சு. ஆயுர்வேதிக்கு போய் இந்த ஓட்டல அது நீ சும்மா பால் போடும்போது நான் இப்படி வச்சு தடுத்த மூஞ்சில போடக்கூடாது. அவுட் அவுட்டு அவுட் ஆயிட்டீங்க. அவுட் ஆயிட்டீங்களா? அதான் சொன்னேன். அவுட் ஆகலை. ஆயிட்டீங்க. அவுட் ஆகலை. 16 12க்கு நீங்கள் அவுட் ஆனீங்களே. அவுட் ஆகலை. இந்த ஒரு ரன்னு அவுட்டே. அவுட் ஆக போறீங்க. அவுட் ஆயிட்டாரு நம்ம காயி.